வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்பனீஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் யூசேஜ் ஆஃப் தமேதா இன் ஜாப்பனீஸ். தமே தமே primarily expresses the reason or cause behind a situation, often in a formal or explanatory tone. அதாவது ஒரு ரீசன் ஆர் காஸ், ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு, இதனால தாங்க இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஸோ அந்த ரீசனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த தமே அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த தமிழ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கும். நம்ம கேஷுவலா கரா படிச்சிருக்கோம். அத விட கொஞ்சம் பொலைட்டரா நம்ம வந்துட்டு நொதை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த தமிழ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப 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 ஃபார்மலா இருக்க போது. ஸோ இது வந்து அதிகமா ரிட்டன் ஃபார்மேட்ல தான் நீங்க பார்ப்பீங்க. ஆர் எல்ஸ் நியூஸ் சேனல்ஸ்ல நீங்க வந்து இது நீங்க நார்மலா இந்த வேர்ட நீங்க கேட்கலாம். ஸோ டெய்லி சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் இந்த தமிழை நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. இங்கிலீஷில் டியூ டு ஆர் பிகாஸ் அப்படின்ற வேர்ட்ஸையும் தமிழில் அதனால் அப்படின்ற வேர்டையும் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தமிழ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து அந்த சிச்சுவேஷன் அந்த கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு கிராமர் பேட்டர்னாக இருக்க போகுது. ஸோ கரா யூஸ் பண்ணும்போது உங்களோட பர்சனல் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கும். அதுவே வந்து நொதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் ஃபார்மலாக வந்துட்டு ஸோ ஒரு அப்பாலஜி நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி இடத்துல நீங்க வந்து ஒரு ரீசனா ஒரு சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவே இந்த தமிழ் அப்படின்றது ரொம்ப ஃபார்மலா நீங்க வந்து எக்ஸ்கியூசஸ்க்கோ ஸோ இந்த லேட் ஆயிடுச்சு, சாரி இதனால தாங்க லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் நவுனா இருந்தா நவுனோ தமேதா ஆர் தமேனி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெர்பா இருந்தா பிளெயின் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எண்டிங் அட்ஜெக்டிவ்ஸ் டைரக்டா பிளெயின் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் எண்டிங் அட்ஜெக்டிவ்ஸும் பிளெயின் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணலாம். ஆனா பிரசன்ட் பாசிட்டிவ்ல மட்டும் தா யூஸ் பண்ணாம நா ஆர் தே ஆர் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவே நவுனா இருந்தா நவுன்ல பிளெயின் ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம். ஆனா பிரசன்ட் பாசிட்டிவ்ல மட்டும் தா ரிமூவ் பண்ணிட்டு தே ஆர் கூட நீங்க தமேதா கனெக்ட் பண்ணிக்கலாம். Example sentences "学校に遅れたのは交通渋滞のためだ." ஸோ ஸ்கூலுக்கு லேட் ஆனது டிராஃபிக் ஜாம்னால. ஸோ இதனால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்ஜெக்டிவா. ஸோ உங்களோட பர்சனல் ரீசனா சொல்லாம பர்சனல் ஃபீலிங்ஸை வந்து நீங்க ரீசனா சொல்லாம ஜென்ரலா இதனால தாங்க இப்படி அப்படின்னு ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். "電車が止まったのは事故のためだ." ஸோ ட்ரெயின் ஸ்டாப் ஆனது ஆக்சிடென்ட்னால. தெசுத்தோதே மச்சிகைத்த நோவா யொக்கு மீ நவோஷி ஓ ஷினகத்த தமேதா. ஸோ டெஸ்ட்ல நான் மிஸ்டேக் வந்து நிறைய பண்ணதுன்றது நான் வந்து டெஸ்ட்டை எழுதி முடிச்சு லாஸ்ட்டாக ஒன்ஸ் நான் செக் பண்ணாததுனால. ஷிப்பாயிஷ்ட நோவா பொக்குனோ ஷிஜிஓ கிக்கனகத்த தமேதா. ஸோ ஃபெயிலியர் ஆனது எதனால அப்படின்னா ஸோ என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒழுங்காக கேட்காதனால. கியோனோ ரென்ஷு யசுமுனோவா தாய்ச்சோகா வருய் தமேதா. ஸோ இன்னைக்கு நான் லீவ் போடுறேன். ஸோ ஏன் அப்படின்னா என்னோட பாடி கண்டிஷன் பேடா இருக்கு அதனால. ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அந்த சிச்சுவேஷன் கண்டிஷனை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான மீனிங் கொடுக்கும். உங்களோட பர்சனல் ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி உங்களுக்கு மீனிங் கொடுக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரீதோசை மஷ்தா.